من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எங்கள் இறைவா எங்களின் மீது உன் ஒளியை நிலையாக ஆக்கி வைப்பாயாக. வக்ஃபிர் லனா, இன்னும் எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அனைத்து வஸ்துக்களின் மீதும் நீயே ஆற்றல் உடையவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸரத்னா ஆசிஃப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை சந்திக்கிறார். அப்படி சந்தித்துக் கொள்ளும் பொழுது எவர் ஒருவர் முதலில் தன் சகோதரனை பார்த்து, அதாவது நம்ம யாரை சந்திக்கிறோமோ சந்திக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து, அவர் கூட இவருக்கு விரோதம் இருக்கும், அல்லது அவர் கூட இவருக்கு சண்டைகள் இருக்கும், அல்லது அவர் கூட இவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கும், அவர் எதையாவது இவரை செஞ்சிருப்பார், மன நோகடிக்கிற மாதிரி பேசியிருப்பார், இப்படி ஏதோ ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அவரை திடீரென ஒரு இடத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு சூழல்லையோ அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அந்த நபரை சிரித்த முகத்தோடும், அந்த நபரை மகிழ்ச்சி அடைந்த நிலையோடும் எவர் ஒருவர் அவரை சந்திக்கும் பொழுது சிரிப்போடு விசாரித்து சலாம் கூறி அவரை வரவேற்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய தனிப்பட்ட ஒரு மன்னிப்பை, ஒரு கருணையை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவரோட விரோதம் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு, சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சண்டையிட்டு கொண்டாலோ அல்லது இருவருக்கும் இடையில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலோ 3 நாள் அனுமதி இருக்குது. அவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது, பேசிக்கொள்ளாமல் இருப்பதற்கு 3 நாட்கள் அனுமதி வழங்குது. 3 நாட்களுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை, அந்த மனஸ்தாபங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை பேசாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழிமுறையை காட்டி கொடுக்கல. அப்ப எந்த விதமான சண்டைகள் இருந்தாலும், விரோதங்கள் இருந்தாலும், அவர்கள் இருவருக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை மறந்து விட்டு எவர் ஒருவர் முதலில் பேசுறாரோ, எவர் ஒருவர் அவரை சந்திக்கும் போது மகிழ்ச்சியான சந்திக்கிறாரோ, அந்த கோபதாபங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி ஓர கட்டிட்டு எவர் ஒருவர் மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றார்களோ, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முசாபஹா செய்யுங்கள், முசாபஹா செய்யுங்கள், சலாம் சொல்லி முசாபஹா செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் என்று நீங்கள் முசாபஹா செய்யும் பொழுது கூறுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அது பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை நாம பார்க்கணும். அப்போ ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய ஒளியை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, ஒளினா என்ன? நூறானியத். அது ஒரு நூறானியத்தான ஒரு நிலை. நம்ம சில நபர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய முகங்கள் அழகாக இருக்கும், அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக ஆக்கி வைப்பான். சிலருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக்கி வைப்பான். சிலருடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக ஆக்கி வைப்பான். அப்ப அந்த நூரை அல்லாஹ், அந்த ஒளியை நிரந்தரமானதாக ஆக்கணும். அல்லாஹ் அந்த ஒளியின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாரோடு சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் அந்த சண்டையை மறந்துட்டு ஒருவரிடத்தில் நீங்கள் விரோதத்தையும் குரோதத்தையும் அதை நீடித்துக் கொள்ளாமல் எவர் ஒருவர் அதை முடித்துக் கொள்கின்றாரோ, சமாதானம் செய்து கொள்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய ஒளியை கொண்டு அவரை அல்லாஹ் பரக்கச் செய்கிறான். 2வது, எவர் ஒருவர் இலைக்கல் மசீர், இந்த சந்திப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய கோபதாபங்களை அவர் மறந்த ஒரு நிலையில் அமைந்திருந்தாதான் இந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். சில நபர்கள், சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா,
அவர்கிட்ட இவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் தேவைப்படும். சண்டை போட்டுட்டாரு, ஆனா அவர்னால ஒரு பிரயோஜனம் இருக்குது. பணம் கிடைக்கலாம், அல்லது பொருள் கிடைக்கலாம், அல்லது ஏதாவது பதவி கிடைக்கலாம், இல்ல அவரை கொண்டு காரியங்கள் ஆக வேண்டியதாக இருக்கும். அப்ப அந்த காரியங்கள் ஆக வேண்டும் என்கிற நோக்கத்துல ஒருவரோடு சண்டையிடாமல் அப்படியே சண்டை வந்தாலும் அதை மறைச்சிட்டு அவர் பழகிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த நன்மை கிடைக்கும். சுய காரணங்களுக்காக வேண்டி, உலகத்தினுடைய தேவைக்காக வேண்டி ஒரு மனிதரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது அவருக்கு அடிபணிவதோ, அவருக்கு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் நம்ம ஆமா சொல்றதோ, அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் மீது அவதூறு பரப்புவது, இது ரெண்டுமே மனிதனுடைய செயல்பாடுகள்ல உண்டு. ஒருத்தர் தனக்கான வேலையை செஞ்சு கொடுத்தாருன்னா அவரை புகழ்றதும், அவர் தனக்கான வேலையை செஞ்சு கொடுக்கல, அவர் தனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தை அவர் ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா அவரை உடனடியாக அவரை அவதூறு பரப்பி அவரை இகழ்வதும் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக் தனமான ஒரு செயல். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க. ஆனா இலைக்கல் மசீர், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடிய ஒரு நிலையில ஒருவரை சண்டையிடாமல், அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கிட்ட பேசுறார், அவர் வேற எந்த நோக்கமும் இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சண்டையிட்டுக் கொள்வது என்னுடைய ரப்புக்கு பிடிக்காது. அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பகைமையை நான் மறக்கிறேன், அவர் எனக்கு செய்த துரோகத்தை மறக்கிறேன், அவர் எனக்கு ஏற்படுத்திய மன கவலைகளை மறக்கிறேன். இது அல்லாஹ்விற்காக வேண்டி மறந்து அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி அவரிடத்துல நான் உறவை நீடிக்கிறேன் என்கின்ற எண்ணத்துல சண்டையிட்ட நபர்களோடு ஒருவர் சேர்ந்து அவரிடத்துல அந்த சண்டையை நீடித்துக் கொள்ளாமல், அந்த பகையை நீடித்துக் கொள்ளாமல் ஒருவர் அந்த மனம் மாறி அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கின்றாரோ அவருக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் வழங்குவான். இரண்டாவது, நம்ம இந்த ஹதீஸ் நிறைய கேள்விப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய நூரை கொண்டு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்வார், பாவம் செய்தவுடன் அவருடைய ஆள் மனதுல கவலை கொள்வார். பாவத்தை செஞ்சிருவாரு, பாவம் செஞ்சு முடிச்ச உடனே அவருடைய உள்ளத்துல கவலை கொள்றார். அந்த பாவத்தை நினைச்ச ஒரு கவலை கொள்ளுன்னா அவர் தௌபாவெல்லாம் செய்யல, ஆனா உள்ளத்துக்குள்ள அவருக்கு ஒரு கவலை ஏற்படுது. இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேங்க, நாம ஏன் இந்த பாவத்தை செஞ்சோம், தன்னைத்தானே சாடி கொள்கிறார், தன்னைத்தானே திட்டுகிறார், தன்னைத்தானே கவலை அடைகிறார். ஆனா இன்னும் அவர் என்ன செய்யல, அல்லாட்ட யா அல்லா நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு என்பதாக தௌபா செய்யல. உள்ளத்துக்குள்ள ஒரு நெருடலோட இருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரு, அவருடைய மனம் உள்ளுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இனிமேலு இந்த மாதிரி ஒரு பாவத்தை நம்ம செய்யவே கூடாது என்பதாக உள்ளத்தால் எண்ணுறார். பாவத்தை செய்யறாரு, கவலைப்படுறாரு, கவலைப்பட்டுட்டு இனிமேல் இப்படி ஒரு பாவத்தை நம்ம செய்யவே கூடாது என்பதாக தன்னுடைய உள்ளத்தால் அவர் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு பாவத்தை விட்டு அவர் ஒதுங்கி கொள்கின்றார், பாவமான அந்த செயலை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு 2 வகையான அந்தஸ்தை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குகிறான். ஒண்ணு, இந்த உலக வாழ்க்கையில் அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குகின்றார், அவருக்கு கண்ணியத்தை வழங்குறான், அசிங்கப்பட மாட்டார், கேவலம் அடைய மாட்டார், அருவருப்பான எந்த விதமான சூழல்களிலும் அவர் சிக்கிக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். யார? பாவம் செய்து விட்டு செய்த பாவத்தை நினைச்சு கவலைப்பட்டு அதை நினைத்து மனம் வருந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறான பாவமான தீமையான காரியங்களை செய்யக்கூடாது என்பதாக உள்ளத்தால் எண்ணி கவலை அடைந்து கொண்டு பாவத்திலிருந்து மீள்றாருல, அந்த பாவத்தை அதோட கைவிட்டுறாருல, இவருக்கு அல்லாஹ் 2 வழங்குறான். ஒண்ணு, சிறந்த கண்ணியத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான். 2வது, விரைவான மன்னிப்பு அவருக்கு உடனடியாக கிடைக்கும். அவரு தௌபாவை செய்யல, உள்ளுக்குள்ளதான் நினைக்கிறார், நினைத்ததற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அவருக்கு உலக வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்குறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கண்ணியம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு கண்ணியம் குறைவாக ஒரு இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் நம்ம போக மாட்டோம், அது யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கண்ணியம் கொடுக்கணும், அந்த கண்ணியத்துல பெற்றோர்கள் குறை வச்சுட்டா கூட என்ன செய்ய மாட்டாரு, அவரு வீட்டுக்கு போக மாட்டார். அம்மா என்னைய மதிக்கல, என்னுடைய தகப்பனார் என்னைய மதிக்கல,
என்னுடைய தங்கச்சி என்னைய மதிக்கல, என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி என்னைய மதிக்கல, என் அண்ணன் என்னைய மதிக்கல, என்னைய மதிக்காததுக்கு நான் ஏன் போகணும் என்பதாக இரத்த உறவுகளையே துண்டித்து வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவது இந்த செயல். இப்ப அங்கங்க நாம எங்க போனாலும் அங்க கண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணியம் யாரை கொண்டு ஒரு அடியானுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது அல்லாஹ்வை கொண்டுதான் கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னா கண்ணியம் என்பது என் புறத்துல இருக்குதுங்கிறான். கண்ணியம் என்பதும் மரியாதை என்பதும் என் புறத்துல இருக்குது, நான் தான் அடியானுக்கு வழங்குறேன். அப்போ அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை நாம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் நமக்கு அந்த மரியாதை அந்த கண்ணியம் கிடைக்கணும்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. அப்ப அல்லாஹ் யாருக்கு நாடுறான் அப்படின்னு சொன்னா ஒரு பாவத்தை செய்யறாரு, பாவம் செய்யாம இந்த மனிதனால் இருக்க முடியாது, பாவத்தை செய்யறாரு, செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலை கொள்றாரு, இனிமேல் செய்யவே கூடாது என்பதாக உறுதி எடுக்கிறாரு, அதில் அவர் நினைத்து இருக்கின்றார். இந்த குணம் இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கி மன்னிப்பையும் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமை நாளையில சிறந்த கண்ணியம் அடைந்த அந்த கண்ணியமான கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வாயிரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.